நம்முடைய வாழ்க்கைக்கு இது வழிகாட்டி என்பதை நாம் ஆழமான விதத்தில் உணர்வு பூர்வமாய் நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இதை அனுபவிப்பதும் மற்ற அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையானது பிரயோஜனமாக காணப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த கோர்ஸினுடைய நோக்கம். ஆகவே டிப்ளமோ என்பது ஏதோ ஒரு டிப்ளமோ வைத்திருக்கிறோம் என்பதற்காக அல்ல. இது நீங்கள் படித்தது உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ள அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய ஆழமான ஒரு பாரமாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்தை குறித்து நாம் தொடர்ந்து நாம் படித்து வருகிற வேளையில் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விதமாக பிரயோஜனப்படுத்துவார் என்பதை குறித்து விசுவாசித்து நாம் இந்த காரியத்துக்குள்ளாக கடந்து போவோம். போன வாரம் நான் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். வேதத்தை குறித்த ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். இது ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம், த ஃபவுண்டேஷன் சொல்லலாம். என்ன கேட்டால், அந்த வேதம், த பைபிள், இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கே அஸ்திவாரம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது போன வாரத்தில் வெளிப்பாடு என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ரெவலேஷன், வெளிப்பாடு, பொதுவான வெளிப்பாடு மூலமாக நாம் பல காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. உண்டாக்கின சூரியன், சந்திரன், இன்னும் பலவிதமான கிரகங்கள், இவைகளின் மூலமாக இதையெல்லாம் உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. சிருஷ்டிப்பே ஒரு பெரிய ஒரு தேவனுடைய வெளிப்பாடு தாங்க. இன்றைக்கு இந்த சிருஷ்டிப்பை குறித்து 2 விதமான காரியம்தான் உலகத்தில் இருக்குது. ஒன்று எவல்யூஷன், பரிமாண கொள்கை என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று கிரியேஷன். இந்த கிரியேஷனுங்கிறது தேவன் இவைகளை உண்டாக்கினார் என்பதை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். அழகா வேதம் சொல்லுது. நம்ம போன வாரம் கூட பார்த்தோம், இவைகள் தேவனால் உண்டாக்கப்பட்டது என்ற விசுவாசத்தினால இவைகள் தேவனால் உண்டாக்கப்பட்டிருப்பதை குறித்து பார்த்தோம். அடுத்தது இந்த பரிமாண கொள்கை என்ற ஒரு காரியம். அதாவது எவல்யூஷனுங்கிறது இந்த விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சவாலாக மேற்கத்திய நாடுகளில் வந்த ஒரு பிசாசினுடைய ஒரு கலை என்று தான் சொல்ல வேண்டும். அது விஞ்ஞானம் என்று சொல்கிற ஒரு பக்கம். அந்த காலங்களில் விஞ்ஞானம், மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது, ரயில், இப்படி பல மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கைக்குரிய காரியங்களை கண்டுபிடிக்கப்பட்ட வேளையில் மனிதன் விஞ்ஞானத்தை ரொம்ப சார்ந்து வாழ ஆரம்பித்த ஒரு சூழ்நிலை அது. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் விஞ்ஞானம் என்ற பெயரில் இந்த உண்டானது எல்லாம் எப்படி உண்டானது என்பதை குறித்து அவங்க சொல்கிற ஒரு காரியம். ஒரு சின்ன அணு இருந்ததாம். அந்த அணு எப்படி வந்ததுன்றதை பற்றி அவளால் சொல்ல முடியல. அந்த அணு அப்படியே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வளர்ந்து ஒரு நாள் திடீரென்று வெடித்து அது சிதறுண்டு சூரியனாக, நிலவாக, பூமியாக, நட்சத்திரங்களாக உண்டாயிருச்சுன்னு சொல்லிட்டு அவர்கள் போதிக்கிறார்கள். ஆனால் இது முற்றிலும் நம்ம நம்பவே முடியாது. சூரியன் வேற, பூமி வேற. பூமியில் இருக்கிற சூழ்நிலை இப்படி இருக்குது. நிலவுக்கு மனுஷன் போயிட்டே வந்துட்டான். அங்கே மனிதன் வாழவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் பார்க்குற. ஆக்சிஜன்லாம் அங்கே கிடையாது. அங்கே மரம், செடி, கொடி எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தை கூட நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த பூமியில் மட்டும்தான் மனிதன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை தேவன் அழகாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு ஆக்சிஜன் தேவை. அதே விதமாக அந்த ஆக்சிஜனை இந்த தாவரங்கள் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளிப்படுத்து. மனிதன் ஆக்சிஜனை உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்துகிறான். ஒரு சாதாரண நம்ம கூட பாருங்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணுடைய அந்த படைப்பை கூட நான் பார்க்கும் பொழுது ஒரு ஆணுக்கு ஏற்ற பெண்ணையும் பெண்ணுக்கு ஏற்ற ஆணையும் எல்லா விதத்திலையும் ஆண்டவர் அவ்வளவு நேர்த்தியாக படைச்சிருக்கார்.
இது எப்படி தானா ஒரு மனிதன், அது இல்லாமல் அவர்கள் வழியாய் சந்ததி உருவாக வேண்டும் என்ற திட்டம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதை படைத்தவர் ஒருவர் இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? ஆகவே மனிதனுடைய ஒரு அறிவீனம் என்பது அவன் அறிவாளி என்று சொல்லி அறிவீனனாய் போயிட்டு தான் காமிக்கிறது. ஸோ இந்த ரெவலேஷன் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். படைத்த படைப்புகளில் பார்க்குறோம் எவ்வளவு அழகாக ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்பதை குறித்து. சூரியன் அதனுடைய காரியத்தை, பூமி, நிலவு எல்லாம் அது அதனுடைய காரியத்தை அழகாக செய்கிறதை பார்க்குறோம். அடுத்தது ஆண்டவர் மனிதனுக்குள்ளாக இந்த மனசாட்சின்னு ஒன்று வச்சுட்டார். அதாவது ஒரு நியாயத்தை பேசக்கூடிய ஒரு சத்தம், தவறு செய்யும் பொழுது இது தவறு என்று காட்டக்கூடிய ஒரு சத்தத்தை உள்ள வச்சிருக்கார். அதை ஒருவேளை மனுஷன் மழுங்கடிச்சிடலாம், ஆனால் அந்த சத்தமானது முற்றுமா அற்றுப்போக முடியாது. ஆகவே மனசாட்சி கடைசி நாளில் கடவுளிடத்தில் போய் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது மனுஷன். ரோமரில் ரொம்ப அழகாக சொல்லுது, நன்மை தீமைங்கிறத குறித்து பேசக்கூடிய ஒரு கடவுளின் குரல் ஒவ்வொரு மனுஷனிடத்தில் இருக்குங்க. இட்ஸ் அ வாய்ஸ் ஆஃப் காட். இந்த உலகத்தில் மிருகங்களுக்கு அது இல்லை, மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ஸ் ஆஃப் காட். அவன் தப்பு செய்யும் பொழுது அவனுக்குள்ளே அதான் பேசுது, தப்பு படக்குன்னு அடிக்குது. ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருடைய சாட்சியை வைக்காமல் இல்லை. அதோடு கூட ஆண்டவர் அழகாக எல்லாவற்றையும் வழிநடத்திட்டு போகிறார். சரி, இது ரெவலேஷனை பற்றி. ஆகவே இதெல்லாம் ஒரு பொதுவான நிலையில் ஒரு ஒரு மேலான ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிப்பது. ஆனால் இந்த சக்தி யார், அவர் யார், அவர் என்னத்துக்காக இதெல்லாம் செஞ்சார், நான் என்ன ஏன் அந்த சக்தி உண்டாக்குறதெல்லாம் தெரியாது. அதை வெளிப்படுத்தும்படியாக அந்த விசேஷித்த வெளிப்பாடு தான் அந்த வேதம். அதுதான் ஸ்பெஷல் ரெவலேஷன். இந்த வேதத்தில் ஒரு மனிதன் அறிய வேண்டிய அனைத்தையுமே ஆண்டவர் கொடுத்துட்டார். இந்த வேதத்தை ஆண்டவர் அவ்வளவு அழகாக உருவாக்கி நம்ம கையில் கொடுத்துருக்கார். இப்போ இந்த வேதத்தை கொண்டுதான் சாத்தானும் மக்களை திசை திருப்பி தவறான வழியில் நடத்தி கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த வேதம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒன்று. இதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் ஒரு வருத்தமான ஒரு காரியம் என்னென்னா, சீர்திருத்த சத்தியத்தை அறிந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் போதிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் வேதத்தை மூளை அறிவில் அறிந்து அவர்கள் நடைமுறை வாழ்க்கையில் இதை அவர்கள் வெளிப்படுத்த தவறுவார்களானால், அது யாராக இருந்தாலும் சரி, அது பெரிய வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆனால் அதுதான் இருக்குது. அநேக சீர்திருத்த போதகர்களும் விசுவாசிகளும் இந்த வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த தவறுகிறார்கள். எல்லா விதமான, அதாவது இந்த வார்த்தை நம்முடைய ஆழ்த்தத்துவத்தையே மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. தேவனுடைய உன்னதமான ஒரு விடுதலைக்குள்ளாக நம்மை வழிநடத்த வேண்டியது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நான் வருத்தத்தோட சொல்கிறேன், குற்றஞ்சாட்டுலாம் சொல்லலை. அதாவது அருமையாக போதிக்கிற அநேக போதர்கள் இருக்காங்க, ஆனால் வாழ்க்கையில் அவருடைய குணங்கள் மாற்றப்பட்ட நிலையில் தேவனுடைய ஆவியானுடைய உண்மையான தொடுதலுக்குள்ளாக இந்த வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கையில் உள்ளவர்கள் ரொம்ப கம்மிங்க. உண்மையாலுமே ஓப்பனாக பேசுகிறேன், ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இதுதான் உண்மை. சத்தியத்தில் குறைவு அல்ல, ஆனால் சத்தியத்தை மூளை அறிவில் அறிந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையை அது பாதிக்கணும். தான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்பிரேஷன், அதாவது தேவ ஆவியினால். இது மனுஷனால் உண்டானது அல்ல. ஒருவேளை பல புத்தகங்கள் இருக்கலாம், இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த புத்தகத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் ஒரு தனித்தன்மை என்னென்னா, அவைகள் எல்லாமே மனிதனால் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான். ஆனால் தேவ ஆவியினால் தேவனாக எழுதி கொடுத்த புத்தகம் தான் இந்த புத்தகம். இதில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக எதுவுமே நான் போகிறதில்ல. ஏன்னா நம்முடைய தியாலஜியில் நம்ம ஒரு முக்கியமாக என்னென்னா, சில சமயங்களில் ரொம்ப விரிவாக போவாங்க, ஆனால் அதனுடைய காரியங்களை அவர்கள்
ஏதோ மூளை அறிவில் அல்ல, நடைமுறைக்கு எழுதுவான விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு தான் நம்ம இந்த காரியத்தை. இதில் 2 காரியம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. என்னென்னா, ஒன்று அவங்க சொல்லுவாங்க இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த வேர்ட், தேவ ஆவியினால் ஏவப்பட்ட இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறது. இதில் மனிதர்களை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். ஆனால் இது மனிதர்களால் உண்டானதல்ல, அவர்கள் உபயோகப்படுத்தப்பட்ட கருவிகளை ஒழிய இதற்கு காரணகர்த்தர் அவர்கள் அல்ல. இப்போ இதில் 2 காரியம் இருக்குது. ஒன்று இந்த இன்ஸ்பிரேஷனை தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்படுகிறது. இதில் வெர்பல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. வெர்பல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு என்னென்னா, இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டது. அதனால தான் இயேசு ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனால் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை. ஆகவே இந்த வேதத்தினுடைய இந்த வார்த்தையானது, ஒவ்வொரு வார்த்தையும் கூட தேவ ஆவியினால் ஏவப்பட்டது தான். இதை குறித்த சில காரியங்களை அந்த மூல பாஷை மூலமாக தேவன் கொடுத்த அந்த காரியத்தில், முதலாவது தேவன் எழுதின அந்த புத்தகத்தில் தெளிவாக ஒரு வார்த்தையும் ஒரு எழுத்தின் உறுப்பாயில் ஒழிந்து போகாதபடிக்கு இது எந்த விதத்திலும் முழுக்க தேவ ஆவியினால் ஏவப்பட்டதுதான். அடுத்தது பிளானரி இன்ஸ்பிரேஷன் அப்படின்வாங்க. வெர்பல்னா ஒவ்வொரு எழுத்தும் ஒரு எழுத்தின் உறுப்பு. பிளானரி இன்ஸ்பிரேஷன்னா த ஹோல் பைபிளே, முழு வேதமுமே தேவ ஆவியினால் ஏவப்பட்டு நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் உகந்ததாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை தெரிஞ்சுக்கிறேங்க. இட்ஸ் ஃபார் ஃபெய்த். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் எதை நான் சார்ந்து வாழ்கிறது அப்படின்னா இந்த தேவனுடைய வார்த்தை அந்த விசுவாசத்துக்கும் என்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் ஏற்றதாக அது கொடுக்கப்பட்டது. ஒரு 2 வசனங்களை நம்ம வாசிப்போம். இந்த 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு 3:16. யாராவது எடுத்து, தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். போதுங்க, பாருங்க, தேவ வார்த்தை எல்லாமே தேவ ஆவியினால் தான் அருளப்பட்டிருக்கிறது. இது எந்த விதத்தில் மாற்றம் இல்லை. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பாதி ஆண்டவரால் பாதி மனுஷன் இல்லை. தேவ வார்த்தை எல்லாமே தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதாக இது இருக்கிறது. இதில் எந்த விதமான மாற்றம் என்பது கிடையாது. இதில் தான் இங்கே அடுத்த இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிப்போம். 2 பேதுருவின் புத்தகத்தில் இங்கே நாம் பார்க்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம், 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத 20, 21வது வசனங்களை யாராவது வாசி. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசனம் போது அதாவது வேர்ட் ஆஃப் காட் சுய தோற்றமான பொருளுடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. சரிங்க. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. ஆமாங்க. அதாவது இந்த இடத்துல போதுங்க. அதாவது the word of God, தீர்க்க தரிசனம் பொழுது இன்றைக்கி நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க தீர்க்க தரிசனம், அதை பற்றி சொல்லிச்சிருப்போம். அப்படி இல்லை. அப்படி இந்த இடத்துல மூல பாஷையில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்னென்னா, தேவனுடைய வார்த்தையானது, அதாவது நடக்க போகிற காரியங்களை குறித்தும் மற்றும் பல காரியங்களை குறித்தும் பேசியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு காலத்திலும் நெவர், அதுதான் அங்கே சொல்லப்படுது. இது நாட் அப்படின்னு ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே இல்லை. இட்ஸ் நாட் பை மேன். மனுஷன் இதை திட்டமிட்டோ அல்லது மனுஷன் இதை செய்யணும்னு சொல்லியோ அல்ல. இட்ஸ் பர்ஃபெக்ட்லி காட். அதுதான் தேவன். அடுத்தது வாசிங்க, அடுத்த பகுதி.
அடுத்த பகுதி வாசி. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இதுதாங்க, அதாவது பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு, அதாவது அவர்கள் தேவர் இன்ஸ்பயர்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த இன்ஸ்பயர் ஆகி அவர்கள் இந்த வேத வசனத்தை எழுதினார்கள். அவர்கள் மூலமாகவே அவர்கள் கருவிகள் தானே ஒழிய, அவர்கள் அந்த மனிதர்கள் அவர்களுடைய சூழ்நிலை அவர்களுடைய தன்மைக்கு ஏற்ற வண்ணமாகவே தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் காமிக்கிறேன். 2 விதமாக. இப்போ ஒரு வேதத்தில் பார்க்குறோம், ராஜா பார்க்குறோம், ஒரு சாதாரண மேய்ப்பனை பார்க்குறோம், ஆடு மேய்க்கிறவர். இப்படி பெரிய கல்விமான்களையும் பார்க்குறோம். சாலமோன் பெரிய கல்விமான். சாதாரணமான ஒரு ஆமோஸ், ஒரு மேய்ப்பன் அல்லது செம்படவர்கள், இப்படி அவருடைய வாழ்க்கையில் அந்த அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலையை பொறுத்தும் அவர்கள் பெற்றிருந்த அந்த ஒரு அறிவை கொண்டும் தேவன் தம்முடைய வார்த்தையை அதன் மூலமாக உபயோகப்படுத்தியிருக்கார். சிலர் படிக்கும்போது ரொம்ப ஹையாக தெரியும். இப்போ சாலமன்லாம் அப்படி நீதிமொழியெல்லாம் நீங்கள் படிக்கும்போது ஒரு பெரிய ஞானி எழுதுகிறார். இப்போ அதுவே நீங்கள் சாதாரணமாக இப்போ ஒரு ஆமோஸ்லாம் எழுதும் பொழுது, இப்போ சாதாரணமாக கூட சில சமயத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த எழுத்து முறைகள், த வே ஆஃப் ரைட்டிங் இருக்க, அதில் 2 விதமாக ஆண்டவர் உபயோகப்படுத்தியிருக்கார். ஒன்று நான் சொன்ன வார்த்தையை அப்படியே போடுப்பான்ட்டார். இன்னொன்று இந்த நிகழ்ச்சியை பற்றி நீ எழுதுன்னு சொல்லிட்டார். அப்போ 2 விதங்களில் இந்த வேதத்தை எழுதியிருக்கிறார். அதனால தான் இந்த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், அதாவது அப்படியே மொழிபெயர்ப்பில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதை நாம் அது விளக்கப்படுத்த பின்னால் தான் நம்ம பார்க்குவோம் இன்டர்பிரிட்டேஷனில். ஆகவே நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இப்போ எரேமியாவின் புத்தகம் 36வது அதிகாரம், வேறு யாரும் கூட வாசிக்கலாம், எடுத்தவங்க கூட வாசிக்கலாம் ப்ளீஸ். எரேமியா 36:2 வாசிங்களே. எரேமியாவின் புத்தகம் 36வது அதிகாரம் 2வது வசனத்தை இங்கே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி எழுத முடியா சொல்லியிருக்காருன்னு பாருங்க, வாசிங்களே. நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுதுன்னு சொல்லிட்டார். நான் என்ன வார்த்தை சொல்றேனோ அதை வச்சு எழுதுப்பான்ட்டார். நான் சொல்ற வார்த்தை தான். ஸோ அந்த வார்த்தையை கூட அந்த இடத்துல பிசகாமல் எரேமியா எழுதும்படியான ஒரு கட்டளையை அங்கே பெற்றிருந்தார். இப்போ இன்னொரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் ஆண்டவர் இந்த எழுத்து முறையைத்தான் ஆண்டவர் வேதத்தில் முழுக்க உபயோகப்படுத்தியிருக்கார். அதை ஏன்றதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் விளக்கப்படுத்தியிருக்கிறேன். எனக்கு நம்ம நேரம் இதாகாதனால நான் இதை தவிர வேறு எந்த ஒரு முறையினாலும் ஒரு மனிதன் காரியங்களை மாற்றாமல் வெளிப்படுத்துவது என்பது கூடாத காரியம். இப்போ ஒருத்தர்கிட்ட சொல்லிடுறோம், அவர் இன்னொருத்தர் போய் சொல்கிறாருன்னா, ஒரு 100 பேர்கிட்ட போன பின்னால் அந்த சொன்ன காரியமே மறைஞ்சிரும், ஏன்னா மருவி போயிடும். இப்போ இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் யோவான்ட்ட சொல்கிறார், நீ இந்த மாதிரி எழுதணுன்றதை பற்றி அது தெளிவாக சொல்லிட்டார். இனி எழுது அப்படின்றத பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல எப்படி சொல்கிறாரு, 19வது வசனம், இப்போது
ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 1:19 யாராவது வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:19. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. இங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த வசனம் இந்த வார்த்தையை முன்னாடி சொன்னார், எரேமியா சொன்ன இந்த வார்த்தை தான் அப்படியே போடுப்பான்ட்டார். இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, நீ கண்டதை இருக்கிறத இன்னும் சம்பவிக்க போறது, ஏன்னா வெளிப்படுத்துகிற விசேஷத்துல இனி சம்பவிக்க போறதெல்லாம் சொல்லிட்டார் அவர். நீ எழுதுன்ட்டார், அதாவது நீ எழுது. இப்போ அந்த விதமாக சொல்லப்பட்டாலும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கூட தேவன் அந்த யோவானுக்கு கொடுத்ததின் மூலமாகத்தான் அந்த அவனுடைய மூளை, அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஆவி, ஆத்மா எல்லாத்தையும் ஆவியானவர் முழுமையாக ஆட்கொண்டு இங்கே எழுதின ஒரு காரியம். முதல்ல வார்த்தையை அப்படியே போடு, ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டார். இங்கே நீ அதை பார்த்ததை எழுதுன்றார். ஆனாலும் அந்த காரியத்தில் ஆண்டவர் அந்த எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை மற்ற எல்லாம் கூட அவருடைய ஆவியினால் அங்கே வழிநடத்தப்பட்டு எழுதப்பட்டவைகள் தான். எனக்குரிய எதிர் பாருங்க, ஒரு 1500 ஆண்டு இடைவெளி, 1500 ஆண்டு இடைவெளிங்கிறது நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 2000 ஆண்டுகள், 2024 வைங்கள ஒரு பேச்சு. இப்போ 1500 ஆண்டுகள் இடைவெளியில் ஏறக்குறைய ஒரு 40 பேர் இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார். நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் இந்த வேதம் அப்படின்னு சொல்லப்படுது பிப்ளோஸ், புக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொருத்தரும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகங்களை எழுதினவர்கள் 40 பேர் விதமாக எழுதினார்கள், வித்தியாசமானவங்க. ராஜா எழுதினார், மேய்ப்பர் எழுதினார், செம்படவர் எழுதினார், இப்படி பல மக்கள் எழுதினது. இந்த எழுதின காலத்தை பார்த்தீங்கன்னா 1500 வருடங்கள். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் எழுதின மாதிரி, சிங்குலர் ஆத்தர். அவ்வளவு கிரமமாக எல்லாத்துலேயும் கான்ட்ரடிக்ஷனே இல்லை, அதாவது ஒன்றுக்கொன்று முரண்பாடு. இப்போ ஒருத்தர் நரகம் இருக்குதுன்னு, இன்னொருத்தர் நரகம் இல்லைன்னு, அப்படியெல்லாம் கான்ட்ரடிக்ஷன் இல்லை. நம்ம விளங்கி கொள்ளுறதுல தான் அங்கே பிரச்சனை இருக்குதே ஒழிய, அல்லது இந்த வேதத்தை வியாக்கியானப்படுத்துறதுலாம் பிரச்சனை இருக்குதே ஒழிய, வேதத்தில் முரண்பாடு இல்லை. இதில் நம்ம சரியாக தெரிந்து கொள்ளணும். இந்த வேதமானது ஒன்று ஒவ்வொரு வார்த்தை பிளானரி இன்ஸ்பிரேஷன், அப்படி இந்த வெர்பல் இன்ஸ்பிரேஷன், ஒவ்வொரு வார்த்தை எழுத்த ஒழுப்பாலும் அதில் ஒழிந்து போகாது. இன்னொன்று வேதத்தில் உள்ள எல்லா ஹிஸ்ட்ரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜீனியாலஜி, இவருக்கு பின்னால் இவருக்கு பின்னால் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹோல் இந்த ஆதியா 1வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் காட்ஸ் வேர்ட், இது தேவனுடைய வார்த்தை. ஆகவே இது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தேவ மனிதர்களால் எழுதப்பட்ட ஒரு காரியம். ஆகவே இதுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது, ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னரன்சி ஆஃப் த வேர்ட், அதாவதுன்னா இது தவறு இழைக்காத தேவனுடைய வார்த்தை, இதில் தவறு என்பதே கிடையாது. ஜெர்மனியில் முதல்ல ஹையர் ஆர்க்கின்னு சொல்லிட்டு என்ன ஆரம்பித்தாங்கன்னா, பாருங்கள் பைபிளில் அங்கே கொஞ்சம் தப்பு இருக்குது, பைபிளில் இங்கே ஒரு தப்பு இருக்குன்னு என்னைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்றையிலிருந்து சிறிது இந்த சத்தியத்தினுடைய தாக்கம் மனிதர்களுக்குள்ளே போயிடுச்சு. அந்த வேதம் அதிகாரம், இந்த அத்தாரிட்டி என்ன, காட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையினாலும் ஒன்று தான், தேவன் என்றாலும் ஒன்று. ஏன்னா அந்த வார்த்தையின் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், இந்த வார்த்தையின் மூலமாக அவர் பேசுகிறாரு. அப்படி இருக்கும் பொழுது என்னைக்கு மனுஷன் ஆண்டுடைய வார்த்தையை இங்கே சரியில்லை அங்கே சரியில்லைன்னு ஆரம்பித்தானா அன்றைக்கே வீழ்ச்சி ஆரம்பிச்சு. ஜெர்மனியில் தான் முதல்ல இது ஆரம்பிச்சது, சீர்திருத்தம் ஜெர்மனியில் ஆரம்பிச்சது. வேதம் இங்கே தப்பு அங்கே தப்புன்னாங்க.
அப்புறம் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க, வேதம் முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு பாருங்கள், ஒரு பிரச்சனை அதுதான். இப்போ ஒருவேளை நீங்கள் எத்தனை பேர், ஒரு உதாரணமாக அந்த யூடியூப்பில் லெனின் அப்படி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். ஒருவேளை உங்களுக்கு நிறைய தெரியுமா தெரியல, ஏன்னா அவர் யூடியூப்பில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தார். அவர் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, இந்த வேதம் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, சிலரெல்லாம் சரியில்லை, சரித்திரத்தில் சரியில்லை, விஞ்ஞான ரீதி சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. இப்போ அவர் பேசாமல் நான் தான் கூட அதில் ஒரு கமெண்ட்டில் எழுதியிருந்தேன், தயவுசெய்து நீங்கள் இவ்வளோ நல்ல ஒரு போதனையெல்லாம் கொடுத்தீங்க ரைட்டு, ஆனால் இப்போது மக்களை திரும்ப போட்டு குழப்பாதபடிக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லதுன்னு நான் ஒரு கமெண்ட் கூட கொடுத்துருந்தேன். ஏன்னு கேட்டால், இவ்வளோ எத்தனையோ மக்கள் வந்து நல்லா போதிச்சு தான் இருந்தார், நல்ல ஒரு டீச்சிங் நல்லா கொடுத்தார். நான் சில அவர்கள் சாதகமாக மேற்கொண்டு தவறான பல போதகர்கள் எழும்பி செய்யும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. இது தவறுங்கிறத விட அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அது இதனால் என்ன போச்சுன்னு, இன்றைக்கு அநேக மக்கள் தீர்க்கதரிசனம் பெற்றவர்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இதே தான், எனக்கு எதிர்காலம் இப்படி இதே தான். வேதம் முற்று பெற்றது, வேதத்தின் மூலமாக உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் பேச முடியுங்கிறது அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியதில்லை. வேதம் போதுமானது. உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாகட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த கேள்வியாக இருக்கட்டும், எந்த நிலையாக இருக்கட்டும், எதுவாக அந்த வேதத்தில் உனக்கு பதில் இருக்குது. வேதத்தின் வார்த்தையின் மூலமாக இன்றைக்கும் ஆண்டவர் பேசுகிறார். ஆவியானவர் பேசுகிறார். இது ஆவியானவர் தான் எழுதினார், அந்த ஆவியானோடு கூட இந்த வார்த்தையின் மூலம் இடத்துல பேச முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை விட்டுட்டு இன்றைக்கு மனிதன் என்ன பண்ணுறான், மனிதன் ஒரு தீர்க்கதரிசியானவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறதுல வந்து 40% நிறைவேற, 60% நிறைவேறாது. வேதத்தில் தீர்க்க தரிசனம்னா என்ன, இதெல்லாம் நம்ம பாடத்தில் வரப்போகிறோம். தீர்க்க தரிசனம்னு சொன்னால் தஸ் சை த லார்ட், அதுதான் தீர்க்க தரிசனம். கர்த்தர் சொன்னார். எரேமியா, ஏசாயா, இசைக்கியல் எல்லாம் அந்த கர்த்தர் சொன்னார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இட்ஸ் காட். இது நடக்குமா நடக்காதுங்கிற பேச்சே கிடையாது. தேவன் சொல்லிட்டார், அது நடக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் போய் என்ன, ஆகவே நான் 40% நிறைவேறும் அப்படி இல்லை. இது வந்து வேதம் தெரியாதனால இன்றைக்கு மக்கள் தவறான நிலைகளில் இந்த காரியங்களையெல்லாம் நம்பி போகிற ஒரு பெருங்கூட்டத்தை இன்றைக்கி பார்க்குறோம். சபைகளில் இன்றைக்கி நிறைய இருக்குது. சபைகளில் ஒருவேளை தீர்க்கதரிசனம் பெற்றோன்னு சொல்லிட்டு அங்கே அவர்கள் சொல்லலைனாலும் இப்படித்தான் அவங்க காரியங்கள் நடத்துகிறாங்க. முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ணுறது, கையை வச்சு ஜெபம் பண்ணுறது, அப்போ வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறது. இது வந்து முற்றிலும் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானது. ஒருத்தர் போய் தன்னுடைய தலையை அப்படி கொடுத்தாவே அது ஆபத்து, தப்பு. வேதத்தின் சத்தியத்துக்கு புறம்பான விதத்தில் கையை வைக்கிறத குறித்து வேதம் என்ன சொல்லுது, இதெல்லாம் நடைமுறையில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்னொரு கேள்வி கூட ஒரு பிரதர் கேட்டிருந்தார், பெண்கள் போதிக்கலாமா, நம்ம ஒரு பிரதர் கேட்டிருந்தார். அவருக்கு அது கூட நான் ஒரு சமயத்தில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதெல்லாம் ஏன்னா தெரிஞ்சுக்க, நடைமுறை வாழ்க்கையில் பெண்கள் பிரசங்கிக்கலாமா, பெண்கள் போதர்களாக இருக்கலாமா. ஒரு சிலர் கேட்டாங்க, நாங்கள் இந்த பைபிள் கோர்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் பாஸ்டர் மாதிரி செய்யலாம். இல்லை, பெண்களுக்கு பாஸ்டருங்கிற இதை காரியத்தை வந்து வேதமானது தலைமைத்துவத்தை, தீமத்தில் தலைமைத்துவத்தை வந்து வேதமானது அங்கீகரிக்கவே இல்லை. தலைமைத்துவங்கிறது ஒரு மேய்ப்பன், ஒரு சபையை மேய்க்கிற தலைமைத்துவத்துக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து சபையின் தலைவர், அவருக்கு கீழாக அண்டர் ஷெப்பர்ட், அடுத்த தலைவன். அந்த சபையை தலைவன் சொன்னால் நான் வந்து இன்றைக்கி அரசியல் தலைவர் மாதிரி இல்லை. தலைவன் சொன்னால் என்னென்னா, தலைவன் அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, ஊழியம் கொள்ளும்படி நான் வரல, ஊழியம் செய்யும்படி வந்தார். ஊழியன்னாவே அவன் பணிவிடைக்காரன். இன்றைக்கி என்ன எத்தனை சபைகளில் பாஸ்டர்ஸ் ஆட்டி படைக்கிறாங்க, ஜனங்களை அவர்கள் பயமுறுத்தி அவர்களை வச்சிருக்கிறதையெல்லாம் பார்க்குறேங்க. இது தப்பான ஒரு போதனைகள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தேவனுடைய வார்த்தையை நாம் சரியாய் விளங்கி கொள்ளாததுனால தான் வர்ற ஒரு பிரச்சனை. மனிதனுடைய ஆதிக்கத்தை
நீங்கள் ஒருவேளை எதிர்த்துன்னு இல்லை, ஐயா நீங்கள் சொல்கிறது சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்து சபிச்சிருவாங்க. உடனே காமிப்பாங்க மிரியாமுடைய வெண்குஷ்டம். அது எந்த சூழ்நிலையில் என்ன வந்துன்றதை பற்றி சொல்ல தெரியாது. உனக்கு அந்த மாதிரி வரும், உனக்கு அந்த மாதிரி. ஜனங்களை அப்படி பயமுறுத்தி வச்சுருக்காங்க. அவர் சொன்னால் நம்ம கேட்கக்கூடாது. ஒருவேளை அவருக்கு எதாக பேசிட்டா நமக்கு இது வந்துடும். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சபையில் இருந்தேன் 17. இப்போ ஆர்மேனிய போதனையை பற்றி நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நான் இந்த வேதனுடைய வார்த்தையை பற்றி சொல்லும் பொழுது நான் நடைமுறை, இந்த பாருங்கள், இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ப்ராக்டிக்கல். நடைமுறையில் நீங்கள் வந்து இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளுன்ற ஒரே ஒரு நான் ஒரு 17 வருஷம் ஒரு சபையில் இருந்தேன், ஒரு ஆர்மேனியன் திருச்சபை. ஆர்மேனியன்னா சொன்னேன், அதாவது வேதமானது தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தையும் மனித உத்தரவாதத்தை ரெண்டுமே போதிக்கின்றதை பற்றி நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். சீர்திருத்த சபைகளில் செய்கிற ஒரு பெரிய தவறு என்னென்னா, இன்றைக்குமே மனந்திரும்புதலை சரியாய் போதிக்காத ஒரு பெரிய குறைபாடு இருக்குது. மனந்திரும்பலை சரியாக போதிக்கிறது. எடுத்த உடனே நான் ஒரு சபையை பார்த்தேன், ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க, ஒரு 10 பேர் கூட இருக்கும். ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ஒரு மீறி போனால் 7 அவங்களுக்கு டாக்டர் டீச் பண்ணுறாங்க. அவங்க மனந்திரும்பி இருக்காங்களான்னா எப்படி மனந்திரும்ப? இப்போ தான் சமீபத்தில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது மனந்திரும்பலை குறித்து போதிக்காமல் வெறும் டாக்டரினை போதிக்கிறதுல பிரயோஜனமே இல்லைங்க. ஏன்னா இப்போல்லாம் நானெல்லாம் எத்தனையோ வருஷங்கள் இருந்து அந்த மாதிரியான காரியங்கள் சரியில்லை இன்றைக்கி பார்க்கும் பொழுது அதில் எவ்வளோ பெரிய குறைபாடு அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திடுறோன்றது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சுவிசேஷத்தை சரியாய் மக்களுக்கு போதித்து மனந்திரும்புதலுக்குள் வழி நடத்த வேண்டும், மனந்திரும்புதலின் வாழ்க்கைக்குள்ளே வழி நடத்தப்பட வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் திருச்சபையில், நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், சில போதகர்களே ரட்சிக்கப்படலை. ஓப்பனாகவே நான் பேசுகிறேன், ரட்சிக்கப்படலைங்க. சத்தியம் தெரிஞ்சால் ரட்சிக்கப்பட்டோன்னு அர்த்தமா? நம்முடைய வாழ்க்கையை மாறி இருக்குதா? தேவ ஆவியானுடைய அந்த உண்மையான மன மாற்ற அந்த கனிகள் இருக்கா? இல்லைன்னா நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும் நம்முடைய விசுவாசத்தை? ஓப்பனாக சொல்கிறேன், சில சீர்திருத்த சபைகளின் போதகர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கான முதல்ல கேள்வி. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த பழைய அதே போட்டியும் பொறாமையும் கோபமும் எரிச்சலும், அவங்களுக்கு ஏற்றவங்களாக இருந்தால் பரவாயில்ல, மற்றவங்களெல்லாம் இது பண்ணுறது, இதெல்லாம் தப்பு. ஆகவே நான் அந்த 17 வருஷம் அந்த சபையில் நான் இருந்தேன். 17 வருஷம் இருக்கும் பொழுது எனக்குள்ளாக நான் ஆண்டவருடைய சத்தியத்தை தெரியாது. அவங்க போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, முதல்ல ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. போதகர் கொஞ்ச நாள் நான் போனோன்னா கூப்பிட்டார். பெந்தகோஸ்தே சபைகளில் இதே தான். கொஞ்ச நாள் போனோன்னா ஞானஸ்நானம் கொடுத்து அவங்கள விசுவாசி ஆக்கிடுறாங்க. இவங்க தான் ஆக்குறாங்க, ஆண்டவர் ஆக்கலை. விசுவாசின்னா வேதம் என்ன சொல்லுது? மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து மனந்திரும்பி ஞானஸ்நானம் பெறணும். இவங்க இன்றைக்கி மனுஷனே இன்றைக்கி நிறைய சபைகளில் விசுவாசி ஆக்கிடுறாங்க, ஆண்டவர் ஆக்கிறதில்ல. தெரிஞ்சுக்கங்க, தேவன் ஆக்காமலே மனுஷன் ஆக்கிறான். அப்போ இந்த சபையில் என்னென்னா, இது ஒரு வித்தியாசமான போதனை தான். நல்ல ஒரு அவங்கள நான் உண்மையாக நேசிக்கிறேன். சிலர் நல்ல அருமையான மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் போதனை தவறு. எப்படியோ தேவன் அந்த இடத்துல அவர் சர்வ ஞானத்தை கொண்டு சில மக்களை சந்திக்கிறார். என்ன அப்படி ஆண்டவர் வழி நடத்தினார். 17 வருஷம் சபையில் இருந்தால் கூட போதனை கம்ப்ளீட்டாக என்னென்னா, ஒரு நாள் போதகர் என்னை கூப்பிட்டாரு, உட்கார வச்சு இந்த மாதிரி நீ என்னென்ன தப்பு செஞ்சுருக்கான்னு கேட்டார். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நடைமுறையில் நமக்கு இது சரியாக தெரியணுங்க. இதெல்லாம் நீ என்னென்ன தப்பு செய்திருக்கான்னு எழுதினார். நான் எழுதினேன். எங்கள் அப்பாவை நான் ஏமாற்றி நான் இந்த மாதிரி பணமெல்லாம் பொய்யா வாங்கி கண்டபடி செலவு பண்ணேன். ரைட், அதை எழுது. அப்போ உங்கள் அப்பாவுக்கு நீ ஒரு லெட்ரு எழுதி, இந்த மாதிரி நான் பணத்தையெல்லாம் இந்த மாதிரி ஏமாற்றி வாங்கினேன்னு உங்கள் அப்பாவுக்கு லெட்ரு எழுதினார். அப்புறமேல்ட்டு நான் அங்கே செங்கல்பட்டில் படித்தது. சென்னை பக்கம்தான், ட்ரெயின் அதிகமாக இருக்குது. அப்போ என்னென்னா, இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சென்னைக்கு போகிறவங்களுக்கு அவங்க ட்ரெயினில் பாஸ் எடுத்திருப்பாங்க. 30 ரூபா தான் அப்போ ஒரு மாதத்துக்கே. அந்த பாஸை வாங்கிட்டு நான் போவேன், ஏன்னா ஃப்ரீயாக போகலாம். அந்த பாஸ் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், அவங்க சென்னையில்
அங்கே சில ட்ரைனிங்க்கு போக வேண்டிய காரியத்துக்காக கொடுக்கப்படுகிறது. அதை நான் மிஸ்யூஸ் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், சரி நீ இந்த வந்து எவ்வளோ நாள் பண்ணியிருப்பேன்னா ஒரு 30 நாள் 25 நாள் பண்ணியிருப்பேன்னா, அப்போ நீ ஒரு மாத பாஸை போய் வாங்கி கிழிச்சு போடுன்ட்டார். அப்புறம் நீ பரீட்சையில் காப்பி அடித்தா? ஆமாம். நீ யூனிவர்சிட்டிக்கு நீ எழுதி இந்த மாதிரி நான் காப்பி அடித்தேன் ஒன்று எழுது. இப்படி என்ன பண்ணார். அப்புறம் நீ ஏதாவது திருடி இருக்கிறியான்னு கேட்டார். ஆமாம், நான் திருடி இருந்தேன். ஒரு புத்தகத்தை லைப்ரரியில் திருடினேன், அதை கொண்டு போய் கொடுத்துடணும். அப்போ யாரோட சண்டை போடாமல் இருந்தியா? அதெல்லாம் போய் ஒப்புரவான். இதெல்லாம் செஞ்சால் ஆண்டவர் நீ என்னை ரட்சிப்பார்னார். எனக்கு தெரியாது, சுத்தமாக ஒன்றுமே இதை பற்றி, வேதத்தை பற்றி தெரியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் பலியை பற்றியோ அதனுடைய மீட்பை குறித்தோ எனக்கு பதிலாளி அவர் மரித்தாருங்கிறத பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா எல்லாமே செய்ய ஆரம்பித்தேன். ஒரு முறை போதகர் வந்து என்ன பண்ணுவார்னா, நீ என்ன ஆண்டவனோட பேசினாரா அப்படின்னு. எப்படி பேசுவார்னா, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை திறந்து கண்ணை மூடி ஒரு இடத்துல உன் வரல வை, அந்த வசனத்தை படித்து பாரு. அப்போ அது ரட்சிப்பின் வசனமாக இருந்தால் உன் ஆண்டவர் ரட்சித்துட்டாரு அப்படின்னு அர்த்தம்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ வந்து உண்மையான விதத்தில் சொல்லப்படுதுன்னு பார்க்கும் பொழுது, நான் வந்து எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றும் எங்கள் அப்பாவை லெட்டர் எழுதினேன், இந்த மாதிரி எல்லாம். ஆனால் உண்மையாலுமே நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன், பாவிங்கிறத எனக்கு உணர்த்தல. இல்லை, நான் இந்த காரியங்களாம் சரி செஞ்சு ஆண்டவனோட பேசுவார்னாங்க. சரி, நான் செஞ்சேன். அப்புறம் ஒரு நாள் நானே என்ன பண்ணிட்டேன், ரொம்ப நாள் இப்பொழுது கேட்பார், அப்பா நீ அப்போ இன்னும் ஏதோ பாவம் மறைஞ்சிருக்குதுப்பா, இன்னும் நீ நல்லா ஆராய்ந்து பார். அப்போ அதை செஞ்சேன்னா இது என்னென்னா கிரியைபூர்வமான ஒரு ரட்சிப்பின் வழி இது. அது மாத்திரமல்ல, இது மேன் மேட் சால்வேஷன், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரட்சிப்பின் முறை. இது தேவனால் உண்டானதல்ல. ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் ஜெபம் பண்ணி சரின்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன்னு ஒரு நாள் ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு நான் கொண்டு போய் கொடுத்தேன். அது 5, 10, ஒரு 6, 7 முறை கண்ணை மூடி எதுன்னா, அப்புறம் நான் இந்த எங்கள் பைபிள் ஏசாயா இருக்குது எல்லாம் தெரிந்தால் எடுத்து ஒரு வசனத்தை, நான் லூக்காவில் ஒரு வசனத்தை எடுத்து, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு ஒரு வசனம் வந்த உடனே அதை போய் காமிச்சேன். அப்போ போதவர் சொல்லிட்டார், நீ ரட்சிக்கப்பட்டப்பான்ட்டார். அப்போ இது என்னென்னா, நீங்கள் பார்க்கும் பொழுது இது மனித ரீதியாக ஒரு மனித முறையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பே அல்லாமல் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இன்றைக்கி மனுஷன்தான் நிறைய பேர் ரட்சிக்கிறான். அநேக பெந்தகோஸ்தே சபைகளில் 4 வாரம் வந்து 5ஆவது வாரம் முழுக்கி எடுத்து அவரை விசுவாசின்னுறாங்க. அப்போ அந்த விசுவாசின்னா என்ன, நீ ரட்சிக்கப்பட்டன்னு அர்த்தம். அப்போ யார் இதாக ரட்சிக்கிறது? யார்? மனுஷனா தேவனா? அப்போ இந்த பாருங்கள், இந்த இடத்துல இன்றைக்கி நிறைய சபைகளில் ஏங்க இன்றைக்கி குழப்பம்? அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, விடுதலை இல்லை. சத்தியத்தின் முக்கியத்துவம் அங்கே இல்லை, சத்தியத்தின்படி நடக்கிற காரியம் இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு, இந்த சர்ச்சில் நான் போன அந்த சர்ச்சில் அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். அவருக்கு சொல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது. அவங்க சொல்லாமல் செஞ்சீங்கன்னா அவங்கள பிடிச்சிருவாங்க. நீ ஊழியக்காரருக்கு மறைச்சிட்ட, நீ கேட்காம செஞ்ச, நீ இது வந்து தப்பு. ஆகவே எது எடுத்தாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நம்ம செய்யணும். ஏதாவது ஒரு காரியம், நான் ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு சமயத்தில் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தெரியாமன்னா நீங்கள் மறைக்கிற. அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் ஆண்டவருக்கு பயப்படுறதை விட அவங்களுக்கு பயப்படுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா கூட அந்த பிரசங்கத்தில் ஊழியக்காரனுக்கு பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிட இறக்கம் பெறுவானுடனே யார்கிட்ட அறிக்கை செய்யறதை பற்றி தெரியாது ஊழியக்காரன். அப்போ எப்படியாவது பிரசங்கத்தில் போட்டு, இல்லைன்னா உனக்கு அது வரும் இது வரும்னு சொன்ன உடனே அங்கே போய் நம்ம ஏதாவது இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆகணும். இது எல்லாமே மேன் மேடு சால்வேஷன். அப்போ எனக்கு ஆண்டவர் குற்ற பயம் இல்லையா? அது இல்லை. உண்மையாலுமே நான் சொல்கிறேன், இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க. என்னென்னா, நான் வந்து 17 வருஷமாக இதில் வளர்ந்துட்டதுனால இப்போ 84 ஸ்பர்ஜனுடைய ஒரு புத்தகம், எனக்கு ஃபெய்த் செக் புக்குன்னு ஒரு ஆங்கில புத்தகம், 11 ரூபான்னு நினைக்கிறாரு.
அதை ஒரு புத்தக சாலையில் வாங்கினப்போ அதை நான் ஸ்பர்ஜனுடைய அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஏதோ அது எப்படி ஆண்டு உணர்த்துறா தெரில. அப்போ நம்ம இது வரைக்கும் நம்பின காரியம் சரியில்லை போலன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இது ஏதோ ஒரு சரியான சத்தியமாக தெரியுதுன்ற ஒரு எண்ணம். ஆனால் எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது. எப்படி அங்கே திரும்பி பார்த்தா ஒருத்தருமே கிடையாது, கம்ப்ளீட்டாகவே கிடையாது. ஆனால் இது கீழ்ப்பாக்கில் இந்த தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச் வந்தது, அதில் சில புக்குகள் இருந்தது. பாஸ்டர் சாம் தேவனேஸ்ன்றவர் அந்த நாட்டில் அங்கே அவர் போதுறாரு, நல்ல ஒரு அருமையாக இப்போ இறந்துட்டாருங்க. ஆனால் அவரெல்லாம் எனக்கு தெரியாது, யாருமே எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு மிஷினரி அம்மா இருந்தாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு கானக்கர்ன்றவங்க. அப்போ நான் முதல்ல என்ன பண்ணினேன், அங்கே அப்போ நான் கொல்லிமலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அப்போ சேர்ந்த மங்கலம் கூட எனக்கு தெளிவில்லை. அதோடு மட்டும் இல்லை, நான் 84 இதுக்குனேன். ஆனால் இதை சரியாக நான் விளங்கிக் கொள்வதற்கு சில காலங்கள் பிடித்தது. நான் கட்டுனதையே இடிக்க வேண்டியதாயிற்று. அங்கே தான் பிரச்சனை இருக்கிற பிரச்சனையை. நான் இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டு வர்றேன், ஆனால் ஏற்கனவே சத்தியத்தை கற்றுக்கொண்டதை இடிக்காமல் நான் அதில் போராடுறேன். இது சரியா, அது சரியா, இது சரியா, அது சரியா. சில சமயங்களில் நானே பைபிள் காலையிலே அங்கே சொல்லி பேசும்போது பேசியிருக்கேன், இந்த ஆர்மேனிய சத்தியம் தான் சரி, இந்த கால்வின் சத்தியம் சரியில்லை, நானே ஆர்கியூ பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் ஒரு புத்தகத்தினுடைய இயேசுவினுடைய அந்த பலி எவ்வளவு ஆழமானது என்பதை குறித்த ஒரு காரியத்தை நான் படித்த பொழுது என் கண்களை ஆண்டவர் திறந்தார். அது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் தடுமாறிட்டு தான் இருந்தேன். ஏறக்குறைய எனக்கு அது நடக்கிறதுக்கு ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. அதனால தான் தவறான உபதேசங்களில் இருக்கிறவங்கள மாற்றுறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க. சில சமயத்தில் நீங்கள் தவறான உபதேசத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சில் போயிருப்பீங்க, கேட்டுகிட்டே இருப்பீங்க. அப்போ இங்கே சத்தியத்தை சொல்லும் பொழுது உடனடியாக அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த தவறான சபையில் தான் போயிட்டே இருப்பாங்க. அது தவறு. ஏன்னா நீ இடிக்க வேண்டியதை நீ கட்டிகிட்டு இருக்கிற. அப்போ உன்னுடைய ரட்சிப்புக்கே பெரிய ஆபத்து இருக்குது, உன்னுடைய ரட்சிப்புக்கே பெரிய ஆபத்து இருக்குது. நீ அதை அப்போ அங்கீகரிக்கிறியா? அப்போ வேறு வழி இல்லைன்றதுனால ஒரு தவறான சபைக்கு போகலாமா? அப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் எழும்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே சரியான ஒரு போதனைக்குள்ளாக வர வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதனிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுறது, எப்படி வாழறது? ஏன்னா உன்னுடைய ரட்சிப்புக்கு பெரிய இடையில் ஆயிடக்கூடாது. ஏதோ போகணுமேன்றதுனால நீ அங்கே போயிட்டு இருந்தீங்கன்னா அங்கே தப்புங்க. அது உன்னுடைய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கைக்கு அது பெரிய இடர்கள் தான். நான் நிச்சயமாக சொல்லுவேன், அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே சத்தியம் என்பது மாற்றப்பட முடியாதது, இதில் தவறு என்பது கிடையாது. ஆகவே இந்த இன்னரன்சி ஆஃப் த வேர்ட் இதுதான் பேஸ். இதை விட்டு நீங்கள் எங்கே போனாலும் சரி, இப்போ அந்நிய பாஷை பேசுகிறவங்க பேசுகிறாங்க, அது பாஷையா இல்லையாங்கிறத பற்றி நான் இப்போ விளக்கம் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு காலத்தில் அந்த வரம் இருந்தது, ஆண்டவர் அதை உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனால் இப்போ அதை உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக உபயோகப்படுத்தினார்னா, முதல் நூற்றாண்டு அன்னை காலத்தில் வேதம் முற்று பெறலை. அன்றைக்கி நீங்கள் பார்த்தா பழைய ஏற்பாடு இருந்தது, அதோடு கூட சுவிசேஷங்கள் எழுதப்பட்டது, ஆனால் வேதம் முற்று பெறவில்லை. அப்போ நிருபங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் இருந்தது. பவுல் எழுதின நிருபங்கள், பேதுரு எழுதின நிருபங்கள். ஆனால் இது எப்படி அதை கனானிசிட்டி அடுத்தது தான் அந்த நம்ம பார்க்கப்போம் அடுத்ததில். அந்த வேதமானது எப்படி அங்கே ஒரு முழுமையாக உருவாக்கப்படும்படியாக தேவன் செய்தார் என்பது மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய ஒரு காரியம். இந்த மனுஷன் அங்கீகரிக்கலதை, தேவனாக அந்த காரியத்தை, இந்த வேதத்தை, அந்த நிருபங்கள் இதெல்லாம். ஏன் கத்தோலிக்க பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தள்ளுபடியாகும் புத்தகங்களும் இருக்குது. தள்ளுபடியாக புத்தகம் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது தான். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, காலப்போக்கில் மனிதர்கள் என்பதை விட அந்தந்த புத்தகங்களே ஆத்தென்டிசிட்டி,
இது கர்த்தருடைய வசனம், வார்த்தை என்பதை குறித்து அங்கீகரிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை உட்படுத்தியதாக இருந்ததுனால இந்த வேதம், நம்ம இப்போ வைத்திருக்கிற வேதம் வெளிப்படுத்தின விசேஷத்தோட உருவாகும்படியான ஒரு உருவாகுதலை தேவன் சில காலங்களாக ஏற்படுத்தி அதை அமைத்து கொடுத்து தள்ளுபடியாகுமா இதெல்லாத்தையும் ஆண்டவர். இப்போ பழைய ஏற்பாடு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அந்த குமரன் என்ற அந்த ஒரு மலையில் போயிட்டு ஒரு ஆட்டு மேய்க்கிற பையன் உள்ளே போய் பார்க்கும் பொழுது ஜாடியில் எல்லா பழைய ஏற்பாடு புத்தகங்கள் இருந்தன, எஸ்தர் மட்டும்தான் கிடையாது. அப்போ அந்த புத்தகங்களெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த புத்தகங்கள் அனைத்தும் இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிற ஏசாயா படித்து பார்க்கும்பொழுது அதே மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை எழுத்து காரியங்களில் சில காரியங்கள் மாற்றுதல் இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ என்ன காமிக்குதுன்னா, இத்தனை வருடங்கள் ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய வார்த்தையை அங்கே, அப்போ மொழிபெயர்ப்பு இதெல்லாம் வந்து பின்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஆண்டவர் வந்து அழகாக அவர் ஏற்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில் கொடுத்துருக்கார். புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் இந்த கனானிசிட்டி என்பதை குறித்து நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி அந்த வேதத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். புதிய ஏற்பாடை முடித்து கடைசியில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்துட்டு இதோட நீ ஒன்றும் கூட்டாதப்பா குறைக்காதப்பான்ட்டார். ஏன்? இட்ஸ் பர்ஃபெக்ட். குறைவானது இன்னும் முழுமை பெற்ற. அப்போ வந்து அங்கங்கே சபைகளில் வந்து பவுலினுடைய அந்த நிருபங்கள் தான் அங்கங்கே வாசிக்கப்பட்டது, ஒரு சில சபைகள் தான் வாசிக்கப்பட்டது. அப்போ பேதுருனுடைய நிருபங்கள் அப்படியாத்தான், யோவானுடைய நிருபம் அப்படித்தான். இன்னும் சில எந்தெந்த புத்தகங்கள் எப்பப்போ உருவாச்சுங்கிறத பற்றி ஒரு நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காலப்போக்கில் எழுதப்பட்ட இப்போ யோவான் சுவிசேஷமெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப காலத்துக்கு கடைசியில் காலங்கள் எழுதப்பட்டது தான் அது. ஆகவே இந்த காரியத்தையெல்லாம் அங்கே ஆண்டவர் அழகாக உருவாக்கி இந்த வேதத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்து, இது போதுமானது, வேதம் போதுமானது. இப்போது வரங்கள்ங்கிறது என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்நிய பாஷைன்னு சொல்லும் பொழுது வேதத்துக்கு புறம்பாக தான் பேசுனா 2 பேர் 3 பேர் பேசணும், அல்லது அதை மொழிபெயர்க்கணும். இதெல்லாம் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எங்கேயும் அதை வந்து அவங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. அதுதான் உண்மையாக பிளெயினாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. சும்மா காய்ச்சி முச்சின்னு கத்துறாங்க. அது தப்பு. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதுவும் கூட என்ன, குறைவானது நிறைவானது வரும் பொழுது அந்நிய பாஷையில் ஓய்ந்து போகும் நீ ஆண்டவர் சொன்னார். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவன் அந்தந்த காலத்துக்குரிய நிலைகளில் அவர்களை வழிநடத்துகிறார். 40 வருஷமாக மன்னாவினால் அவர்களை போஷித்தார். 40 வருஷம் ஒரு நாள் தவறாமல் மன்னாவில் போஷித்தார் தான். ஆனால் என்னைக்கு அவங்க கானான் தேசத்தில் வந்தாங்களோ மன்னா நிறுத்திட்டார், ஸ்டாப்ட். இப்போ அவங்க என்ன பண்ணணும், உழுது பயிர் செய்து பயிர்களை அங்கே விளைய வச்சு சாப்பிடணும். இல்லை ஆண்டவரே நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீங்கள் வந்து மன்னாவை பொழிங்க, என்ன ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமா? நீங்கள் வாக்கு மாறாத தேவன், மன்னாவை பொழினா. அதாவது கர்த்தர் அந்தந்த காலங்களில் எதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்திருக்கார். இந்த வேதத்தை கொடுத்துட்டு அவர் சொல்லிட்டார், இது போதும், இதுக்கு மேலே உனக்கு. அந்நிய பாஷையுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? அது நீங்கள் ஆக்சுவலாக அதனுடைய ஒரு டாப்பிக்கில் நம்ம எடுக்க போகிறோம், தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சில காரியங்கள் வந்து நான் அந்த டாபிக் வைஸாக எடுக்க போகிறேன். சில சமயம் நடுவில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா சில காரியங்கள் நான் பதில் சொல்லுவேன். ஆனால் கூட வேதபூர்வமான ஒரு கிரமமான முறையில் சில தலைப்புகளை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் எந்த விதத்தில். அப்போ நீங்கள் வேதபூர்வமாக அத்தனை வசனங்களோடு கூட நீங்கள் அந்த காரியத்தை வந்து தெளிவாக மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்தளவுக்கு உங்களுடைய வேத அறிவு இருக்கணும், இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. அதனால் நீங்கள் அந்நிய பாஷைங்கிறது எங்கே வேதத்தில் எப்படி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, எதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, வரங்கிறது என்ன ஆண்டவர் சொன்னார். ஏன்னு கேட்டால் அன்றைக்கு திருச்சபைகளில் அது அர்த்தத்தை சொல்லும் பொழுது அந்த வேத வசனங்களை ஆண்டவர் அந்நிய பாஷையின் மூலமாக பேசுகிறார். அப்போ சிலர் சொல்லுவாங்க, பவுல் இப்படி சொல்கிறாரு, இந்த மாதிரி சில, அதுக்கு எல்லாமே நான் பதில் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஏதுங்கிறத பற்றி. இவ்விதமான ஒரு காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது வேத முற்று பெறும் மட்டுமாக இந்த காரியத்தை ஆண்டவர் தாமே தெளிவாக அங்கே உபயோகப்படுத்தினார். அது ஒரு மொழின்னு சொல்கிறார். மொழின்றதுனால தான் அதை வந்து மொழிபெயர் தமிழில் இருந்து இப்போ நானே இப்போ நீங்கள் சில சமயத்தில் என்னுடைய
செய்திகளை கேட்டிருக்கலாம். இங்கே எனக்கு முன்ன ஒரு சகோதரர் இருந்தார், அவர் மொழிபெயர்ப்பார். அவர் வந்து நான் இங்கிலீஷில் பேசினா அவர் தமிழில். இப்போ அவர் வந்து இலங்கை அங்கே ஒரு ஊழியத்துக்கு அவர் தன்னை ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்கார். இங்கேருந்து நம்ம சபையிலேருந்து அனுப்பப்பட்டவர். இப்போ அவர் ஒர்க் பண்ணுறார், ஒரு ஸ்கூலில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கார். ஆனால் அவருடைய பாரம் இன்னும் ஊழியத்துக்கு போகிறது தான். இலங்கை இங்கேருந்து போனதே மெயினாக இலங்கையில் ஊழியத்துக்காக தான். இங்கே நம்ம சபையிலேருந்து அங்கே அவர் குடும்பமாக போய் இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்குரிய காலத்துக்காக நேரத்துக்காக இன்னும் காத்துட்ருக்காங்க. அவர் அப்போ இருந்தப்போ எனக்கு மொழிபெயர்ப்பார். நான் தமிழில் இங்கிலீஷில் பேசினா அவர் தமிழில் மொழிபெயர்ப்பார். ஆனால் இப்போ எங்கள் சபையில் அந்த மாதிரி யாரும் இல்லை, அவங்களுக்கு அந்தளவுக்கு. ஆகவே நான் என்ன பண்ண வேண்டியதை, சில சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாதவங்க வருவாங்க. அப்போ நான் வந்து அதுக்காக நான் 2 மொழியிலும் பேச வேண்டியிருக்கும், 2 மொழியுமே பேச வேண்டியிருக்கும். 2 மொழியில் பேசுகிறதுங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. இதுக்கு வந்து ஏற்கனவே நமக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்கணும். இது எப்படி எனக்கு ஆண்டவர் உருவாக்குனார்னா, நான் வந்து பள்ளி மாணவனாக இருக்கும் பொழுதே நான் போன அந்த சபையில் அவர் பாஸ்டர் வந்து தெலுங்கு பேசுகிறவர். ஆனால் சபை வந்து செங்கல்பட்டில் இருக்கு. ஆகவே அவருக்கு தமிழில் பிரசங்கம் பண்ண முடியாது. அவர் தமிழ், அவருடைய மொழி வந்து தெலுங்கு. ஆகவே அவர் என்ன பண்ணுவார், ஆங்கிலத்தில் பேசுவார், நான் தமிழில் மொழிபெயர்ப்பேன். பல ஆண்டுகளாக இதை நான் செய்துட்டு வந்தேன். ஆகவே என்ன ஆண்டவர் அந்த இடத்துல ஆயத்தப்படுத்தினார். ஆகவே இப்போ சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா, சில சமயத்தில் ஒரு குடும்பம், இப்போ உதாரணமாக ஒரு குடும்பம் வந்து இங்கே அவர் தமிழ்காரர், ஆனால் அவருடைய மனைவி வந்து ஒரு அமெரிக்கன் லேடி. அவங்க வந்து இங்கே ஒரு 6 மாதம் 4 மாதம் இங்கே இருப்பாங்க, அமெரிக்காவில் ஒரு 4 மாதம் இப்படி இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மாலை கூட்டத்துக்கு வருவாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியாது. அப்போ வந்து நான் என்ன பண்ணணுன்னா, அந்த இப்படி 2லேயுமே பேசித்தானே சாயந்தர கூட்டங்களில். சில சமயங்களில் காலையில் தமிழ் தெரியாத யாராகிலும் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வைங்க. அப்போ வந்து நான் அதுக்குன்னு தனியாக ஆங்கிலத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறதில்லை. அதை உடனே அது ஒரு தாளந்து ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியாது. அது பெருசாக ஒரு அறிவுபூர்வமான விதத்தில் நான் பெருசாக அறிஞ்சிருக்கிறேன்றதுனால அல்ல. இது எப்படின்னா, எனக்கு ஒரு பயிற்சியினால் வந்தது. பயிற்சி தான் இது. பயிற்சியினால் வந்ததுனால என்னென்னா, நான் அந்த ஒரு சரமாரியாக பேசக்கூடிய ஒரு காரியத்தை வந்து பல ஆண்டுகளாக நான் வந்து அதை வந்து செய்துட்டு இருந்ததுனால ஏற்பட்ட எனக்கு ஒரு பயிற்சி தான் அது. அதே சமயத்தில் இப்போ நீங்கள் நிறைய பேர் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் பேசுகிறது கஷ்டம். ஆனால் நான் பயிற்சி இருந்ததுனால எனக்கு இந்த அந்நிய பாஷையும் கூட அது ஒரு பாஷையாக, ஒரு மொழி. அது இல்லைன்னா அவர்கள் மொழி இல்லாமல் சில காரியங்களை கேட்டால், பரலோக பாஷை, தேவதூதர்கள் பாஷை, இது எல்லாமே அதில் தான் அங்கே தெரிஞ்சுக்கணும். வேதத்தை வியாக்கியானப்படுத்துறதுல இன்டர்பிரட்டேஷன்றது அதிலெல்லாம் நம்ம வரணும். வேதத்தை எப்படி வியாக்கியானப்படுத்துது, இதை நீங்கள் பரலோக பாஷைன்றீங்க, தேவ தூதர்கள் பேசின பாஷை. இதுக்கு எந்த வேதத்தில் எந்த இடத்துல ஒரு ஆதாரம் காட்ட முடியுமானா எப்படி காட்டுவாங்க? இல்லை. அப்போ இவங்களாகவே ஒரு யோசிச்சுக்கிறது, இவங்களாகவே அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துறது. அப்போ வந்து எல்லாருமே அப்படியா, அது பரலோக பாஷையா? இப்போ பரலோக பாஷை அது எப்படி இவங்களுக்கு தெரியும் பரலோக பாஷை? மக்கள் வந்துங்க இது பாருங்கள், இதுதான் இந்த வேதத்தை வந்து சார்ந்து இல்லாமல் அந்த ஒரு மூளை அறிவில் ஒரு பேசுறது. இப்படி இன்றைக்கு நிறைய போதகர்கள் இந்த தீர்க்க தரிசனங்கள், இந்த அந்நிய பாஷை என்ற ஒரு காரியங்களின் மூலமாக தவறான விதத்தில் மக்களை வழிநடத்துகிறார். சில சமயத்தில் நம்ம அந்த பாஷை பேசினா தான் ஆவியில் நிரம்பியிருக்கிறோம் என்பதாக நம்மை காட்டும்படியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு தெரியும் அவங்களுக்கு. இது என்னன்னா, ஒரு பழக்க தோஷத்தில் பல வருடங்களாக இதே மாதிரி பேசி 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 பழகிட்டவங்களுக்கு இப்போ வந்து மாற முடியாது. அப்போ அவங்க பேசும்பொழுது அது தானாக வந்துடும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் சாதாரணமாக இது ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலாகவே நீங்கள் ஒரு கையில்
ஒரு விரலை எடுத்துக்கிட்டு இந்த விரலில் வலி இருக்குதா, வலி இருக்குது, வலி இருக்கிற மாதிரி இருக்குது, வலி இருக்கிற மாதிரி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உண்மையாலுமே வலி எடுக்கும். ஏன்னு கேட்டால் அதே மாதிரி நீங்கள் நினைக்க அந்த ஒரு சைக்கலாஜிக்கல், அது அந்த ஒரு மன ரீதியான ஒரு நிலைப்பாடு அந்த இடத்துல வரும் பொழுது உங்களுக்கு அதே என்ன நினச்சிட்றீங்களோ அது மாதிரி ஏற்படும். ஆக இது ஒரு பழக்க தோஷத்தினால பேச முடியாத ஒரு காரியமாக இருக்குதே ஒழிய அது ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? முக்கியமானது இந்த வேதத்துக்கு ஏற்படைய நம்ம வாழணுங்க, அதுதான் முக்கியம். தேவன் என்னுடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கிறாரா? கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பாக நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நான் காணப்படுகிறேன்? இதையெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான சிந்தனைக்குள்ளாக நம்ம படிக்கிற பாடம் நம்மை வழிநடத்தணுங்க. அதுதான் உண்மையானது. ஏதோ படிக்கிறோன்றதில்ல, அந்த ஒரு ஆழமான ஒரு யோசனைக்குள்ளாக நம்மை கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். இது அவசியம். இல்லைன்னா அதில் பிரயோஜனமே இல்லைங்க. ஆகவே தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்ம முக்கியமாக பார்த்தது என்னென்னா 2 காரியம். நம்ம ஒன்று தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் பேசினார்கள். ஏறக்குறைய ஒரு 40 பேர் 1500 ஆண்டு இடைவெளிகளில் பேசினாங்க. அங்கே 2 விதமாக ஆண்டவர் இந்த ஆண்டுடைய வார்த்தை எழுதும்படியாக அவர்களுக்கு வழிநடத்தினார். ஒன்று, எரேமியான் புத்தகத்தில் பார்த்தோம், நான் சொல்கிற வார்த்தையை முதல்ல அப்படியே எழுதுனார். அதே சமயத்தில் யோவான் இடத்துல சொன்னார், இந்த நிகழ்ச்சியை நீ அப்படியே எழுது, நீ கண்டதை அப்படி எழுது. அப்போ ஆண்டவர் வார்த்தை அந்த இடத்துல கொடுக்கல. அந்த யோவான் அவனுடைய அந்த விளங்குதலையும் அவனுடைய அறிவுபூர்வமான அந்த காரியத்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணாமல் அவருடைய வார்த்தையை கொண்டு அதை எழுதின வழிமுறையை நம்ம பார்க்குறோம். இதை நான் ரொம்ப அதில் நிறையா பைபிள் காலேஜிலலாம் நிறையா அது இதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி டீச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது பெரிய ஆபத்து. பைபிள் காலேஜில் போகிறவங்க நிறைய பேர் இருக்கிற விசுவாசத்தையும் இழந்து போயிடுறாங்க. ஏன்னு கேட்டால் இப்படி ரொம்ப ஒரு மாதிரி வேதத்தில் இல்லாததையெல்லாம் அவங்க போட்டு அதை ஆரம்பிக்கும் பொழுது குழப்பம்தான். வேதம் என்ன சொல்லுதுன்னா, உனக்குன்னு வெளிப்படுத்தியிருக்கிறது தான், அவ்வளோ. வெளிப்படுத்தினவர்கள் எனக்குரியவர்கள், வெளிப்படுத்தாதவர்கள் கர்த்தருக்குரியவர்கள். அது நம்ம போட்டு ஆராய முடியாது. ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் எதுவோ அது எனக்கு போதுமானது. என் விசுவாச வாழ்க்கைக்கு நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு எனக்கு அது போதுமானது. நிச்சயமாக அது. அதனால் வேதம் சொல்லுது, அந்த நம்ம தீமோத்தேயை வாசித்தோம் இல்லைங்களா, அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏன்னு கேட்டால் இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்போ 2 தீமோத்தேயு 3:16 யாராவது வாசிங்க, நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால். ஏன் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு? ஆக்சுவலாக இது ஆண்டுடைய வார்த்தை குறித்து வாசிங்க ப்ளீஸ். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் தேவனுடைய நற்கிரியை இந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் டீச் பண்ண உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் தப்பா வேதனை சொல்லுது. கடிந்து கொள், தப்புன்னு மாதிரி வேதத்தின் அடிப்படையில் தான். நான் சும்மா பயமுறுத்தக்கூடாது. ஐயோ நீ இப்படி எனக்கு நீ கேட்கலையா, உனக்கு அது வந்துடும் இது வந்துடும். இன்னைக்கு நிறைய போதகர்கள் அப்படி இல்லை. கடிந்து கொள்ளுதல் தேவனுடைய வாசிங்க தொடர்ந்து ப்ளீஸ். கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும், அதாவது என்னுடைய வாழ்க்கையை மறுரூபம் ஆகிட்டே இருக்கணுங்க. நான் ஆண்டவர் அறிஞ்சு 10 வருஷம் ஆகுதுன்னா நான் முன்ன இருந்ததை விட இன்னைக்கு நான் வேற மாதிரி இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் பல ஆவிக்குரிய காரியங்களில் சரியான விளங்குதல் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். சீர்திருத்தல் என்பது ரிஃபார்ம் சர்ச்சுங்கிறது ரிஃபார்மிங் சர்ச். சீர்திருத்தம் ஆகிட்டே போகணும். தப்பா இது சரியா மாற்றுதல், பல காரியங்களை கற்றுக்கூட. சீர்திருத்தம் நீதியை படிப்பதில் எந்த நீதி? ஆண்டருடைய நீதி, என்னுடைய நீதி அல்ல. காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஏன் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது? நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை பற்றி நான் உங்களுக்கு ஏறக்குறைய இந்த வார்த்தை எதுக்காக பிரயோஜனப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு 50 பாயிண்ட்ஸ் சொல்லலாம், 50 காரியம் சொல்லலாம். 50 அட்லீஸ்ட் நான் முக்கியமாக 50 இல்லைன்னா கூட நிச்சயமாக நான் சொல்ல முடியும். ஒரு 30-35 காரியங்களை சொல்லலாம். எதுக்காக? பர்பஸஸ் ஆஃப் த வேர்ட். இந்த வார்த்தையை ஏன் கொடுத்தாரு? இதை நான் கொஞ்சம் நிதானமாக தான் போகிறேன். ஏன்னு கேட்டால் இதை நீங்கள் தெரியாமல் சும்மா வெறுமனே மற்றவங்களாம் தெரிஞ்ச பிரயோஜனமே கிடையாது. வேர்ட் ஆஃப் காட் இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த காரியத்தில் தான் முக்கியமாக நம்ம இந்த காரியங்களை நம்ம தெளிந்து கொள்ளணும். ஆகவே முதலாவது நான் சொன்ன இன்ஸ்பிரேஷன், தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தேவ மனுஷர்கள் எழுதினார்கள். எழுதினது சிலதெல்லாம் அப்படியே வார்த்தையாக தேவன் சொன்னார். சில நிகழ்வுகளை அவர்கள் எழுதும்படியாக தேவ ஆவியானவரை கொண்டு அவர் எழுதின காரியங்களாக அவைகளை ஆண்டவர் தாமே கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டுடைய வார்த்தையை முதலாவது நம்ம பார்த்தோம். அப்புறமேல்ட்டு நம்ம அடுத்தது பார்த்தோம் இன்னரன்சி. அதாவது இதில் தவறு ஒன்றுமே இல்லை. இதில் ஒன்றுமே, அதாவது என்னுடைய வார்த்தையை நான் இப்போ சரியாக விளங்கிக்கலன்னா நான் சரியாக எனக்கு அறிவு இல்லை, எனக்கு அந்த அறிவில் குறைவாக இருக்கிறேன்னு அர்த்தமே ஒழிய ஆண்டுடைய வார்த்தையில் பொய் இல்லை. அது என்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் விசுவாசத்துக்கும் படிப்பித்தலுக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது எல்லா மனுஷனுடைய கலாச்சாரம், அவனுடைய எல்லா விதமான மனிதனுடைய மேன்மேட் டாக்டர்ஸ் என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு காரியம், இப்போது ஒரு சகோதரி இருக்காங்கன்னு வைங்க. ஒரு சகோதரி பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒருத்தர் அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்னு வைங்க. வேதம் சொல்லுது ஸ்திரீகள் போதகராக இருக்கக்கூடாது, சபையில் ஆண்கள் பெண்கள் மத்தியில் போதிக்கிறத வேதம். இப்போ இந்த சூழ்நிலையில் அப்போ அந்த சகோதரி போதிக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னும் பொழுது உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ பெண்களும் கூட பிரசங்கம் பண்ணலாம், ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்ல. அதுமாதிரிலே தேவன் எப்போவுமே ஒரு அனுபவத்தை, ஒருவேளை தேவன் அந்த வார்த்தையை கொண்டு அந்த சகோதரனையோ சகோதரியோ ரட்சித்திருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வேதமானது ஒரு சபையில் ஒரு போதகராக இருந்து செயல்படுகிற காரியத்தை அங்கீகரிக்காத நிமித்தமாக இந்த அனுபவத்தையே சத்தியமாக மாற்றிடுறது. இதுதான் இன்றைக்கி நிறைய சர்ச்சஸில் இருக்குது தப்பு. ஒரு அனுபவம் எனக்கு ஏதாச்சும், அதாவது ப்ரக்மேட்டிசன்னு சொல்லுவாங்க. என்னென்னா, அவர் இந்த பாஸ்டர் இப்படி பண்ணினார், நிறைய கூட்டம் வந்துருச்சு, இப்போ பாருங்கள் சபையே நிரம்பி வழியுது, அப்போ நானும் உடனே பண்ணுறேன். இன்றைக்கு நிறைய சபைகள் எல்லாம் அதுதான் நடக்குது. அவர் இப்படி பண்ணார், நிறைய கூட்டம் வந்துருச்சு. நான் கூட ஒரு காலத்தில் அப்படி யோசித்தேன். சொல்ல போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த சீர்திருத்த சத்தியத்தை அறிவதற்கு முன்னால் 84 அந்த கிருபையின் சத்தியத்தை குறித்து தானே ஸ்பர்ஜனுடைய புக்கு. ஆனால் எனக்கு பலர் சொன்னாங்க, பாருங்கள் அப்படி பாருங்கள், பால் யாங்கிச்சோ
அந்த 4ஆம் பரிமாணம்ங்கிறத வச்சு அது வேதத்துக்கு புறமானதுங்கிறது எனக்கு தெரியாது. அவர் அந்த பெரிய சர்ச்சை கட்டிட்டார் பாருங்களேன். அதில் நிறைய அந்த காலங்களில் என்ன பண்ணாங்க, பால் யாங்கிச்சோன்றவருடைய அந்த போதனையை நிறைய பேர் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவருடைய சர்ச்சில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இணைந்து பெரிய சபையாக உருவாச்சுன்றதுனால, அப்போ அவர் அதாவது இது வேதத்தில் அது சரியான முறையாக 4ஆம் பரிமாணங்கிறது அது ஒரு சின்டோசி என்ற ஒரு மதத்தினுடைய தத்துவத்தை அவர் உட்படுத்தி அவர் இன்றைக்கி தெரிஞ்சுங்க, ரட்சிப்புங்கிறது 2 விதமாக இருக்குங்க. மனுஷன் மேன்மேட் சால்வேஷன் இருக்குது. மனிதனாக அவன் டிக்ளேர் பண்ணிடுறாங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்க ரட்சிக்கப்படாதவங்க. தேவன் ரட்சிக்கப்பட்டிருக்கார். ஆனால் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கார், ரட்சிக்கப்படலை. நான் எப்படி தெரியும்னா, தெசலோனிக்க சபைக்கு ஆண்டவர் எழுதுறார். இவங்க எப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்ன்றதை குறித்து ஆண்டவர் எழுதுறார். நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு இப்போ உதாரணமாக கேட்குறீங்க. இப்போ இந்த பிரதர் சொல்கிறாருங்க, இவர் எப்படிங்க ரட்சிக்கப்பட்டிருக்காரா ரட்சிக்கப்படலான்னு எப்படிங்க சொல்ல முடியும்? ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பவர் யார்? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்து அவர்களை மாற்றி இருக்கிறார். தெசலோனிக்க சபையில் ஒரு பிரஜாதி மக்கள் தான் அவங்க பிரஜாதியாக இருந்தப்போ பவுல் அந்த இடத்துல போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார். ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த மக்கள் மத்தியில் ஆவியானுடைய கிரியை நடப்பிக்கிறது. பவுலே இப்படி தான் நிதானிக்கிறார். அதை நம்ம வாசிக்கிறோம். ஏன்னு கேட்டால் இது ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா ரட்சிக்கப்படலையான்னு எப்படி சொல்கிறது அப்படின்றத ஒரு கேள்வி வரும் பொழுது, இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் வாழ்க்கையில் பார்த்தா சரியில்லை, பொய்யெல்லாம் பேசுகிறாங்க, சரியில்லை அப்படின்னும் பொழுது எப்படி அவங்கள நம்ம எப்படி தீர்க்க முடியும்? அப்போ பவுல் பாருங்கள், இந்த மக்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்றதை பற்றி அவர் சில காரியங்களை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, 1 தெசலோனிக்கர் எடுத்துங்களேன். 1 தெசலோனிக்கரில் அவங்க வாழ்க்கை மாறிடுச்சுங்க. அந்த வாழ்க்கை மாற்றப்பட்டது. வாழ்க்கை மாறாமல் ரட்சிக்கப்பட்டான்னு என்ன பிரயோஜனம்? நிறைய சபைகள் அப்படி தான் அங்கே இருக்குது. வாழ்க்கை மாற்றப்படலை. அவங்க பழைய சுபாவமெல்லாம் ஜென்ம சுபாவமாக மாறதில்லை. அதே விதமான சண்டை, அதே விதமான பிரச்சனை, அதே விதமான அந்த இது மட்டும் மாறி இந்துக்களிடம் கிறிஸ்தவர்களா. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீ எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியும்? யாராவது கேட்டாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் இதன் அடிப்படையில். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் யாராவது எடுத்தவங்க வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 1:2 வசனம். இதை பார்த்து நம்ம முடிக்கலாங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியை, அதாவது நீங்க விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்றீங்கன்றார். உங்கள் அன்பின் பிரயாசத்தை ஆண்டவருடைய அந்த அன்பினால் ஆண்டவருக்கு எவ்வளவு நீங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை, அந்த நம்பிக்கை ஆண்டவர்ல. இப்போ உபத்திரம் வருது, கஷ்டம் வருது, தேவை வருது, அதில் பொறுமை. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து போதுங்க. பார்த்தீங்களா? அதான் அப்படியே சொல்றாரு, எங்கள் ஜெபங்களில் இடைவிடா. நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு எங்களுக்கு என்ன மேலே பார்த்தா நம்முடைய தோற்றத்தை பற்றி சொல்ல முடியாது, குணத்தை பற்றி, இருதயத்தில் மாற்றம். ஆகவே அந்த ஒரு காரியத்தை எந்த சபையாக இருந்தாலும் சரிங்க, அது இல்லைன்னா அது சரியில்லையே, தவறான ஒரு போதனை தாங்க. இந்த வேதம் தான் அடிப்படையானது. இந்த வேதத்துக்கு புறம்பானது